கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கூட நம்ம எந்த வசனத்தை தியானிக்கிறோம், எந்த குறிப்பை தியானிக்கிறோம் என்றால், உலகத்தின் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவால். ஆனால் ஒரு பாவத்தை மட்டும் நம்ம செய்தால் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாது. அது எந்த பாவம் என்று நம்ம அறிந்து புரிந்து வாங்கள் தியானிக்கலாம். முதலாவது மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமாகவோ மனுஷருக்கு பாவம் மன்னிக்கப்படாது. எவனாகிலும் மனுஷகுமாரன் விரோதமாக வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து மன்னிச்சிருவார்ப்பா. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார்ப்பா. நம்ம எந்த பாவம்னா செஞ்சிடலாம், இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவார், பிதா மன்னிச்சிருவாருன்னு இருக்கலாம். ஆனால் ஒரு பாவத்தை இயேசு கிறிஸ்து பிதாவும் மன்னிக்கவே மாட்டாங்க. அது என்ன பாவம்ப்பா அப்படின்னா, நம்ம மனுஷகுமாரன், இங்கே 32வது வசனத்தில் மனுஷகுமாரன் இருக்குது. மனுஷகுமாரன் என்றால் யார்? நம்ம தானே அப்படின்னு நீங்கள் மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்துவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. நான் எப்படிப்பா பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக நான் எப்படிப்பா பேச முடியும் அப்படின்னா, சில பேர் நீங்கள் அந்நிய பாஷையை கேலி செய்யலாம், பரிசுத்த ஆவியான நிறமுகங்களை பார்த்து நீங்கள் கைத்தட்டி சிரிக்கலாம். அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பண்ணுகிற செயல்கள். அதெல்லாம் பிடிக்காது. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள்னா அவர் படுகிறார்கள். அவர் அந்நிய பாஷை பேசுகிறாருன்னா அவர் தேவனுடைய பாஷைகளை பேசுகிறார்கள். அந்நிய பாஷைகள், மனிதர் புரிந்து கொள்ளாத பாஷைகளை அவர்கள் ஆண்டவர் கூட பேசுகிறார்கள். சில பேர் நீங்கள் சொல்லலாம், இப்பா அவங்க பொய்யா அந்நிய பாஷை பேசுகிறாங்கப்பா, அவங்க பொய்யா ஆவியில் நிரம்புற மாதிரி பண்ணுறாங்கப்பா, அதுக்கு தான் நாங்கள் கேலி பண்ணுறோம்ப்பா. நீங்கள் அவங்க பொய்யா நிரம்புனா கூட நீங்கள் கேலி பண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க. அவங்க பொய்யா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுற மாதிரி அவங்க நடித்தால் அவங்க அதோட பலனை அனுபவிப்பார்கள். நம்ம அதை சொல்லக்கூடாது, சரிங்களா? இன்றைய கூட நம்ம வேத வசனத்தை நல்லா புரிந்து கொண்டோம். என்னன்னா, ஆவியானவர் விரோதமாக நாங்கள் வார்த்தைகளோ எந்த தூஷணமோ பேசக்கூடாது. அதுவும் இன்மையிலும் வறுமையிலும் சரி மன்னிக்கவே முடியாத பாவம். இதுதான் மன்னிக்கவே முடியாத பாவம் என்று பைபிளில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.